ஓகே பசங்களா, இன்னைக்கு ஹோம்ஒர்க்லாம் நீங்கள் சீக்கிரமாக சூப்பராக முடிச்சிட்டீங்க நீங்கள். ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு க்ளே வச்சு ஒரு 3D எஃபெக்டில் உங்களுக்கு அக்கா ஒன்று கிராஃப்ட் செஞ்சு காட்ட போகிறேன். ஓகேவா? அந்த கிராஃப்ட் நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா நம்ம? ஓகே அக்கா, அது உங்களுக்காக நான் சீக்கிரமாகவே அரேஞ்ச் பண்ணிட்டேன் எல்லாத்தையும் நான். ஓகே, இப்போ நம்ம பார்த்துடலாம். ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு எம்டி கார்ட்போர்ட் மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகே, ஜஸ்ட் இது பிளைன் எம்டி கார்ட்போர்ட் தான் இது. இப்போ வந்து நம்மகிட்ட வந்து க்ளே இருக்குது. ஓகேவா? அக்கா க்ரீன் க்ளே வச்சுருக்கேன். இப்போ இந்த க்ரீன் க்ளேவை வந்து ஜஸ்ட் வந்து ரோல் பண்ணிக்கணும். ஜஸ்ட் ரோல் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து இந்த இதுக்கு கார்ட்போர்டுக்கு தகுந்த இது போல் அப்படி வச்சுக்கணும். ஜஸ்ட் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இப்போ கார்ட்போர்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரெஸ் பண்ணியாச்சு நம்ம. ஜஸ்ட் இது வந்து இங்கே பாருங்க அக்கா, கீழே வந்து இப்படி பண்ணுறோம்ல நம்ம, அந்த மாதிரி ஜஸ்ட்டு ஈவனாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. எவ்வளோ சூப்பராக வருது பார்த்தீங்களா? அது ஃப்ரீசிங் மாதிரி செம்மையாக இருக்குல்ல பார்க்கறதுக்கே. அவ்வளோ இது மாதிரி ஆக்சுவலாக அது மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம மேலே வந்து ஒரு ட்ரீ மாதிரி தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஜஸ்ட் அதோட ஸ்டெம்மு மாதிரி நம்ம வந்து அதோட இது வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். அதை வந்து இப்போ இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிடணும். ஓகே, இப்போ நம்ம அது மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இது மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படின்றது நான் சொல்கிறேன். ஓகே, இது மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல இப்போ நம்ம டவுன்வர்ட்ஸாக பண்ணாலும் இப்போ இதை அப்வர்ட்ஸாக இந்த இதுக்கு மேலே இப்படி நம்ம பண்ணோம். ஒரு ஆக்சுவலாக இது வந்து கிராஸ் மாதிரி நம்ம வந்து இது பண்ண போகிறோம். ஜஸ்ட் வந்து அது நம்ம சரி பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகேவா? என்ன டான்ஸி சத்தமே காணும். இல்லைக்கா, நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சூப்பராக பண்ணுறீங்கக்கா. அதுதான்க்கா அந்த எப்படின்னு பார்த்துட்டே இருக்குக்கா நான். சூப்பர் சூப்பர் சூப்பர். மிலா உனக்கும் இது பிடிக்கும்ல இந்த மாதிரி ட்ரீ ஒர்க்கு ஃப்ளவர்ஸ்லாம்? ஓகே, இப்போ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இது மாதிரி வந்து ஒரு ஸ்டிக் வச்சு இது வந்து நம்ம ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி மாதிரி ஒரு இது மாதிரி கிராஸ் மாதிரி நம்ம ஜஸ்ட் மேக் பண்ணிடணும். ஓகேவா? பாருங்கள், இது மாதிரி தான் வந்து ஜஸ்ட் கிராஸ் மாதிரி நம்ம அதோட இம்ப்ரெஷன் மாதிரி நம்ம ஜஸ்ட் இது க்ரியேட் பண்ணிடுறோம். இங்கே வந்து நம்ம பண்ணோம்ல ஜஸ்ட் இது வந்து நம்ம தன்னை வந்து கை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா ஆக்சுவலாக ஸ்டோன்ஸ் மாதிரி ஆகிடும். ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து இதுக்கு இதோட கிரிப்னஸ் ஆயிடுச்சு. இப்போ ட்ரீ எப்படின்றது நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாமா? ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ரௌன் க்ளே பார்த்தீங்கன்னா நம்ம 3 பால்ஸ் மாதிரி எடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ இதை தான் நம்ம இங்கே வந்து செட் பண்ண போகிறோம் நம்ம. ஓகே, 3 பால்ஸ் மாதிரி இருக்குல்ல. ஸோ இங்கே வச்சு ஜஸ்ட் வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ இது மாதிரி வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிடணும். அதே மாதிரி இந்த ஸ்டெம்லையும் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிடணும். அது வந்து நல்லா வந்து அது ஒன்னோட ஒன் வந்து நல்லா ஸ்மெஜ் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த க்ளே இருக்குல்ல. ஓகே, ஒட்டிக்கிச்சிங்க அதுக்குள்ள. நெக்ஸ்ட் இந்த க்ளேவை வச்சு ஜஸ்ட் நம்ம ஒரு தம் ப்ரெஸ் கொடுத்தாலே போதும். ஓகேவா? பார்த்தீங்களா? இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். இது பார்த்தா பாருங்கள், இது மாதிரி வந்து நல்லா நம்மளோட ஃபிங்கர்ஸ் வச்சு நல்லா நம்ம இது மாதிரி இதை ப்ரெஸ் பண்ணி விட்டணும். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு ட்ரீ இப்போ சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இந்த லீவ்ஸ் தானே எங்கன்னு கேட்க போறீங்க என்ன? அதுக்காக சூப்பர் ஐடியா வச்சுருக்கேன் பாருங்கள். இது மாதிரி நம்மக்கிட்ட வந்து ஒரு வேஸ்ட் கவர் இருக்கும்ல, ஜஸ்ட் கேரி பேக் க்ரீன் கலர், என்ன கலர் எனி கலர் நீங்கள் எடுக்கலாம். அது மாதிரி வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு மாதிரி ஒரு 5 to 6 டைம்ஸ் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு இதை வந்து நம்ம இது மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இது மாதிரி வந்து குட்டி குட்டியாக வந்து நம்மளுக்கு வந்து சூப்பராக நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். நமக்கு இது மாதிரி குட்டி குட்டியாக தனித்தனியாக வந்து பேப்பர் மாதிரி கிடச்சிரும். ஓகேவா? இப்போ இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் தானே பார்க்க போகிறீங்க. ஜஸ்ட் இதை வந்து பாருங்கள், இப்போ நான் இது மேலே வச்சுட்டேன்னா இதை வந்து இங்கே ஃபில் பண்ணணும். அவ்வளோதான். சூப்பர்ல. ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியுதா? இது மாதிரி நான் பாருங்கள் அந்த பேப்பர் வந்து வச்சுட்டு ஜஸ்ட் வந்து இதை ப்ரெஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். இது மாதிரி நம்ம பண்ணிகிட்டே வந்தோம்னா அது ஃபுல்லாக அழகாக ட்ரீ ஃபுல்லாக வந்து சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. இதே மாதிரி வச்சு அழகாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக இதை ப்ளேஸ் பண்ணிட்டோம். எவ்வளோ சூப்பராக இது வந்து ட்ரீ மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா? ஜஸ்ட் இது வந்து ஒரு பேப்பர்லேயே நம்ம பண்ணியிருக்கோம். இது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல? லீவ்ஸ்லாம் கூட கீழே விழுற மாதிரியே சூப்பராக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகேவா? இப்போ இதில் வந்து நம்ம ஜஸ்ட் அங்கங்கே ஃப்ளார்ஸ் மாதிரி வச்சிடலாம். ஓகே, ஃப்ளார்ஸ் மாதிரி நான் பாருங்கள், இந்த குட்டி குட்டி பிங்க் கலரு க்ளே இருக்குல்ல, அது வந்து இது மாதிரி வந்து ஜஸ்ட் ரோல் பண்ணிவிட்டு அதை வந்து அதுக்கு ஏதாவது ஒரு டிசைன் மாதிரி இது பாருங்கள். ஜஸ்ட் இதை வச்சு 1 2 3 இது மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு டிசைன் மாதிரி நம்ம வச்சுட்டு அதை அப்படியே நம்ம வந்து அங்கே ப்ளேஸ் பண்ணிட வேண்டியதான். நம்ம சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் நம்ம ஒரு பேப்பர்லேயே நம்ம ஒரு ட்ரீ பண்ண மாதிரி ஆகிடும் பாருங்கள். இப்போ இங்கே வந்து ஒரு ஃப்ளார் மாதிரி நம்ம அப்படியே வச்சுருவோம். அது இன்னும் சூப்பராக இருக்கும் அதுக்கு. ஓகேவா? அதே மாதிரி நம்ம ஒரு 2 3 அந்த மாதிரி செஞ்சு வச்சிடலாம். அது இன்னும் நம்மளுக்கு பார்க்க இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே பாருங்க, நம்ம இப்போ குட்டி குட்டியாக அங்கே ஃப்ளார்ஸ் மாதிரி வச்சிட்டோம். சூப்பராக இருக்குல்ல இது? ஓகே, இப்போ இன்னியோட கிராஃப்ட் நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. அழகாக லீவ்ஸ் பண்ணியிருக்கோம். இதோட பண்ணி நம்ம பாருங்கள் ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு கவர் வச்சு நம்ம அழகாக ட்ரீ மாதிரி பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்குல்ல இது?
இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஓ பாருங்க, லைக் பண்ணுங்க, பூ கூட கீழே விழுது, செம்மல்ல. ஓகே ஓகே, இது ரொம்ப உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பை பசங்களா.